வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெறும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு வீடியோ பகிர்ந்துள்ளார். அதில் பிரதமர் மோடி விஜயகாந்தை தமிழ்நாட்டின் சிங்கம் என அழைப்பார் என்று பிரதமர் மோடி சகோதரர் போன்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் மிக மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக கட்சி நடவடிக்கைகள் பலப்படுத்துவது, கூட்டணிகளை உறுதி செய்வது, மாவட்டந்தோறும் பூத் கமிட்டிகளுக்கு ஏஜென்ட்களை நியமிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை தக்க வைத்து கொள்வது எப்படி, மக்களின் மனநிலையை எப்படி உள்ளது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக கடந்த சில தினங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கூட்டணி உறுதி செய்தது. அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக இடம்பெறும் என்று அவர் வரும் சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜகவுடன் இணைந்து சந்திக்கும் என குறிப்பிட்டது. இது போன்ற சூழலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடி விஜயகாந்த் குறித்து பேசியது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்திலும் அரசியலிலும் உயர்ந்த ஒரு ஆளுமை மட்டுமல்லாமல் பலருடைய அன்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு மனிதர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இடையே இருந்த உறவு அரசியலை தாண்டி ஒன்று. தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைக்கப்படுவதோடு அவரது உடல்நல குறைபாடுகள் போது ஒரு சகோதரர் போல கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொள்வார். அவர்களுடைய நட்பு பரஸ்பர மரியாதையிலும் அன்பிலும் காட்டப்பட்ட மிகவும் அரிதான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓராண்டு நடைபெற இருக்கும் நிலையில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து களம் கண்டது. ஆனால் தற்போது எந்த கூட்டணியும் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று பகிர்ந்துள்ள வீடியோவில் பிரதமர் மோடி சகோதரர் போன்றவர் என்று கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டின் சிங்கம் என்று அவர் அழைப்பார் என்று கூறியுள்ளார். பிரேமலதா விஜயகாந்தின் இந்த பேச்சு வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிற கட்சிகளுக்கும் கூட்டணி குறித்து முடிவெடுத்து வரும் நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டுகிறாரா பிரேமலதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.